கோர்ஸ் என்னெல்லாம் கவர் ஆகும், நம்ம எப்படி கோர்ஸ் சொல்லியிருக்கோம், எல்லாமே ஃபுல் டீடைல் இந்த செஷன்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல என்ன இருக்குன்னா, நீங்க இந்த கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் கூப்பன்ஸ் எங்க ஆட் பண்ணணும், அண்ட் செஷன்ஸ் எல்லாம் நான் எப்படி எப்படி சொல்லியிருக்கேன், எவ்வளவு டியூரேஷன் சொல்லியிருக்கேன். இங்க ஸ்டார்ட் லேர்னிங் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இதுதான் நான் எல்லா கிளாஸுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அதை பத்தி சொல்லியிருப்பேன். கேன்வா, போட்டோஷாப், பிரீமியர் ப்ரோ, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க WordPress எல்லாமே கவர் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ஆன உங்களுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க என்னோட ஆடை பார்த்துட்டோ என்னோட ப்ரொஃபைல பார்த்துட்டோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட கண்டென்ட்டை பார்த்துட்டு கோர்ஸ் மேல இன்ட்ரெஸ்டடா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணிருக்கீங்க. என்கொயரி பண்ணிட்டு நானும் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கலாம். இல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜஸ்ட் என்கொயரிக்காக நீங்க செக் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கிற சில டவுட்ஸை என் சைட்ல இருந்து நான் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம கோர்ஸ்ல என்னெல்லாம் கவர் ஆகும், நம்ம எப்படி கோர்ஸ் சொல்லியிருப்போம், எல்லாமே ஃபுல் டீடைல் இந்த செஷன்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல என்ன இருக்குன்னா, நீங்க இந்த கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் கூப்பன்ஸ் எங்க ஆட் பண்ணணும், அண்ட் செஷன்ஸ் எல்லாம் நான் எப்படி எப்படி சொல்லியிருக்கேன், எவ்வளவு டியூரேஷன்ல சொல்லியிருக்கேன், அந்த செஷன்ஸ் எல்லாம் நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அண்ட் எப்படி நான் என் ஃபேஸ் காமிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகும், என்னென்னலாம் கவர் ஆகாது, எல்லாமே இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டான நாலேஜ் வந்துடும். உங்களுக்கு நான் ஷேர் பண்ண லிங்கை ஓபன் பண்ணீங்கன்னா dbdigitalmarketingagency.shop/learn அப்படின்ற ஒரு லிங்க் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு தான் நீங்க ரீடைரக்ட் ஆவீங்க. இது வந்து நம்மளோட லேண்டிங் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸோட ஃபுல் டீடைல்ஸும் இருக்கும். நம்ம கோர்ஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகும், அதோட டியூரேஷன்ஸ் எவ்வளோ, எல்லாமே இங்க இருக்கும். கேன்வா அதோட டியூரேஷன்ஸ் கூட பாருங்க. இது 2 செஷன்ஸ் இருக்கு, 62 மினிட்ஸ். இதுல 2 செஷன்ஸ் இருக்கு, 43 மினிட்ஸ். இதுல 6+ செஷன்ஸ் இருக்கு, 15 லெசன்ஸ் இருக்கு, 6+ ஹவர்ஸ் ஆன கண்டென்ட் இருக்கு, 6+ ஹவர்ஸ். அதோட ஒவ்வொரு செஷனோட டியூரேஷனும் இங்க இருக்கு உங்களுக்கு. அண்ட் மெட்டா ஆட்ஸ் அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இங்க உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா? இங்க நீங்க என்ன கூப்பன் யூஸ் பண்ணணும், எல்லா டீடைல்ஸுமே இங்க இருக்கும். அண்ட் நீங்க இங்க கெட் ஆக்சஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நம்மளோட வெப்சைட்குள்ள ரீடைரக்ட் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 டைம்ஸ் உள்ள வந்துட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 2ன்ற நம்பர் ஆட் ஆயிடும். அப்படின்னா 2 ப்ராடக்ட் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஒன்னை ரிமூவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இங்க 2ன்றத 1 மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா? இங்க ஆட் கூப்பன்ன்ற ஒரு ஐகான் இருக்கும், பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளோட கூப்பன் ஆன DB999 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ளை. இது கிளிக் பண்ணிட்டு இங்க இன்ஸ்டன்டா உங்களுக்கு 1000 rupees டிஸ்கவுண்ட் வந்துடும். ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தீங்கன்னா செக் அவுட் பேஜுக்கு வந்து ஆல்ரெடி கூப்பன் ஆட் ஆயிட்டு இருக்கு. உங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே இங்க என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். ஆர்டர் பிளேஸ் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு லாகின் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? லாகின் கிரியேட் ஆயிட்ட பிறகு எப்படி இருக்கும்னா, நான் ஜஸ்ட் சைன் இன் பண்றேன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இங்க ஸ்டார்ட் லேர்னிங் மேல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்படிதான் நான் எல்லா கிளாஸுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அதை பத்தி சொல்லியிருப்பேன். கேன்வா, போட்டோஷாப், பிரீமியர் ப்ரோ, லெஃப்ட் சைட்ல பாத்துனே வாங்க WordPress எல்லாமே கவர் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஐடியா வந்துடும், என்னென்ன அதுல கவர் பண்ணிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மெட்டா ஆட்ஸ் நான் எப்படி உங்களுக்கு கிளாஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்றத நீங்க இங்க இருந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நான் வாய்ஸ் வந்து இப்போதைக்கு மியூட் பண்ணிருக்கேன். என்னோட வாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்கும். எல்லாமே பின் டு பின் சப்ஜெக்ட்ல இது நீங்க ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ ஆஸ் ஏ டிஜிட்டல் மார்க்கெட்டரா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த கோர்ஸ்ல நான் கவர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்க ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களோட ஃப்ரீலான்சிங் ஜெர்னி, இல்ல ஏஜென்சி பில் பண்ணணும், இல்ல நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, அந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் தேவைப்படுது, அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணும், உங்களோட பிசினஸ்க்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், எல்லாமே இந்த கோர்ஸ் ஒரே ஒரு கோர்ஸ் மூலியமா நீங்க பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் அப்டேட்ஸ், உங்களுக்கு எந்த அப்டேட் புது அப்டேட் அந்த டாபிக்ஸ்ல வந்தாலும் அது உடனே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் கோர்ஸ்ல. இப்போ நம்ம மெட்டா ஆட்ஸ்ல ஆண்ட்ரோமேடா அப்டேட் வரைக்கும் ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கும் நம்மளோட கோர்ஸ்ல. இதுக்கு மேல ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சு, அந்த டவுட்டை வீடியோவா கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதையும் ட்ரை பண்ணலாம். நீங்க அது ஒரு வார்த்தை நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அதை கிளியராவே ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி, பட் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி வேற ஏதாச்சும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு அவங்க யாருன்னா சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். ஃபுல் ஃபிளெஜ்டான கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்தப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். அதுக்கு என் சைட்ல இருந்து நான் எப்படி கேரண்டி கொடுப்பேன்னா,
நீங்க நான் இந்த இந்த ஃபுல் ஏஜென்சி இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே நான் தான் ஃபவுண்டர். நான் ஃபவுண்டரா இருக்கும்போது உங் உங் என்னோட ஸ்டூடெண்டான உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டான நான் என்னோட அவுட்புட்டை கொடுத்தா மட்டும்தான் நீங்க இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க வந்து கோர்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க ஒருத்தரா இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிபிகேஷனுக்காக ஒருத்தர் இருப்பாங்க. உங்களை ஃபாலோ பண்ணது ஒருத்தரா இருப்பாங்க. எல்லாமே வேற வேற ஆளா இருப்பாங்க. இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் நான் தான் இருப்பேன். ஓகேங்களா? இது என்னோட ஏஜென்சி என்னோட ஒர்க்ன்றதுனால ஃபுல் ஃபிளெஜ்டான கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஃபுல் ஃபிளெஜ்டான டவுட் கிளாரிபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். மேபி இது சில டைம் டிலே ஆகலாம். ஓகேங்களா? கொஞ்சம் டிலேஸ் கிரியேட் ஆகலாம். அதுல ஒன்னா சான்சஸ் இருக்க கண்டி. பட் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டான நான் உங்களுக்கு 100% அவுட்புட்டை கொடுத்தா மட்டும்தான் நீங்க இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. என் ஏஜென்சியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் ஆகும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி ஃபாலோ அப்ஸ் இருக்கும். டெய்லி ஃபாலோ அப் மேக்ஸிமம் நீங்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம அப்பப்போ மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யாராச்சும் கிளாஸஸ் இன்னும் அட்டென்ட் பண்ணாமே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க இதுக்காக தான் இவ்வளவு எஃபர்ட் போட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டு நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களோட காசை நீங்க வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. பட் நீங்க என்ன யோசிக்கணும்னா கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு நீங்க அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போக முடியும். கோர்ஸை பர்ச்சேஸ் பண்றதுன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். நெக்ஸ்ட் போகணும்னாக்கா நீங்க நெக்ஸ்ட் யோசிக்கணும். ஓகேங்களா? கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி நம்ம கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும், நீங்க அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கூட நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. கிளைண்ட்ஸ் எப்படி ரீச் அவுட் பண்ணணும், கிளைண்ட்ஸோட டேட்டா எப்படி எடுக்கணும், கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், ஏஐ யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாமே பின் டு பின் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் இதை யூஸ் பண்ணி தான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? என்னோட கிளைண்ட்ஸை நான் இது யூஸ் பண்ணி தான் ஆன்போர்ட் பண்ணிருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ் இது யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மூலியமா தான் நான் எர்னிங்ஸும் பார்த்திருக்கேன். அதே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது சொல்லி கொடுக்கணும், இது சொல்லி கொடுக்க கூடாதுன்ற மைண்ட் செட்டே இல்லாம ஹார்ட்ஃபுல்லா எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி ஓகேங்களா? இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். நம்ம கிளாஸஸ்ல நிஜமாவே கிளாஸஸ் இருக்கா, கிளாஸஸ் எப்படி சொல்றீங்க, அந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பாருங்க எல்லா கிளாஸுமே நான் ஓபன் பண்ணி காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. பிபிடில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா பிபிடி, தியரிட்டிக்கல் எடிட், இங்க வந்து நான் சொல்ல போனா மேக்ஸிமம் ஆஃப் தி செஷன்ஸ்க்கு பேசிக் எடிட் கூட பண்ணல வீடியோஸ்க்கு. ஏன்னா நான் எல்லாமே உங்களுக்கு லைவா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? லைவா அங்க என்ன எரர் வரனாலும் உங்களுக்கு எரர் அங்க அப்படியே தெரியும். இதுல எரர் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு அங்கேயே தெரியும். இந்த இடத்துல எரர் வந்துச்சு, இதை நான் எப்படி ரிசால்வ் பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு அங்கேயே காமிச்சிருப்பேன். இதனால உங்களுக்கு ஒரு இந்த வீடியோவில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு கிளாரிட்டி வந்துடும் நம்புறேன். நீங்க ஒரு ஃப்ரீலான்சிங் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு ஸ்டெப்பா தாண்டி வாங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு ஜாப் பண்ணிட்டு கூட ஜாப்ல இருக்கிற ப்ரெஷர்னால நீங்க வெளியே வந்து வேற ஏதாச்சும் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்காக நீங்க ஜாபை குவிட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு எர்னிங்ஸை பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000 rupees earn பண்ணுங்க. அப்பவே உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அந்த கான்பிடன்ஸ் ஒரு வாட்டி வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்களே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்தா கூட ஏஐ யூஸ் பண்ணி அந்த டவுட்ஸ் எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றது கூட நான் உங்களுக்கு செஷன்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. எல்லா செஷன்ஸுமே இருக்கு. ஓகேங்களா? மொத்த ப்ளூ பிரிண்ட், கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், நான் உங்களுக்கு என்னெல்லாம் அங்க டாபிக்ஸ் ஆட் பண்ணிருக்கணும் அந்த டாபிக்ஸ் எல்லாம் இங்கேயும் இருக்கு பாருங்க. நான் இங்க கிளிக் பண்றது கூட ரேண்டமா ஏதோ ஒண்ணுதான் கிளிக் பண்றேன். அங்க வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும் நான் எந்த எடிட்டுமே பண்ணல. டைரக்டா அப்படியே தான் உங்களுக்கு இங்க பாருங்க. ஸ்டார்டிங்ல நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்காக வர சாஃப்ட்வேரை கூட நான் கிராப் பண்ணல. என்னெல்லாம் அப்படியே நம்ம பண்ணோமோ அதை அப்படியே உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? எரர் வந்தப்போ ஸ்கிப் பண்றது இது எதுவுமே இருக்காது. ஃபுல் ஃபிளெஜ்டான கண்டென்ட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா எல்லாமே ஃப்ரீ ரிசோர்சஸ் மூலியமாவே நீங்க ஒரு வாட்டி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிராக்டிஸ் பர்பஸ்க்காக ஃபுல் ஃபிளெஜ்டா ஃப்ரீ ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி மட்டுமே ஃபுல் பிராக்டிஸும் முடிக்க முடியும். எப்படி ஃபுல் பிராக்டிஸும் ஃப்ரீ ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி நீங்க ஓட்ரஸை நீங்க ஒரு வெப்சைட்காக பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே ஃப்ரீ ரிசோர்சஸ் மூலியமா எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அது கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நீங்க கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவீங்க பாத்தீங்களா? அப்போ நீங்க டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ப்ரொசீட் ஆகணும். அந்த டொமைன் ஹோஸ்டிங், டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, அது வந்து நான் ரொம்ப உங்களுக்கு பேசிக்கான இதுல இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரெஷரா இருந்தா 100% உங்களுக்கு சூட் ஆகும். நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா ஃப்ரெஷருக்கு சொல்லியிருக்க கிளாஸஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னாக்கா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸஸ்க்கு ப்ரொசீட் ஆகலாம். இப்போ நான் உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங்னா எப்படி சொல்லியிருப்பேன்னா
டொமைன்னா ஒரு ஷாப்போட நேம், ஹோஸ்டிங்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. லீஸ் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு பிளேஸ ரெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கூட எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, ஒரு 50 வெப்சைட் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்படின்னா ஒரு 50 வெப்சைட்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்கு. உங்ககிட்ட ஒரு ஷாப் இருக்கு, அந்த ஷாப்க்கு ஒரு நேம் வச்சுங்க, அந்த நேம் தான் டொமைன் நேம். அதுக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஸ்பேஸ், அதுதான் ஹோஸ்டிங். அந்த ஸ்பேஸ்ல ஒரு 50 ஷாப் உங்களால வைக்க முடியும்னா 50 மெம்பர்ஸ்க்கு நீங்க ரெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். நீங்க லீஸுக்கு ஒரு பிளேஸ் எடுத்துட்டீங்க, அதுல 50 ஷாப்ஸ் வைக்க முடியும். ஆனா அப்படின்னா நீங்க 50 மெம்பர்ஸ்க்கு நீங்க ஷாப் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். 50 மெம்பர்ஸ் கடை வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அந்த 50 மெம்பர்ஸும் அவங்கவுங்க ஷாப் நேம் அவங்கவுங்க வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு ஷாப் நேம் வாங்கிட்டீங்க, 50 மெம்பர்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஸ்பேஸும் வாங்கிட்டீங்க. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க அவங்களுக்கு எங்ககிட்ட ஸ்பேஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிச்சிருவீங்க. நீங்க 50 வெப்சைட்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம் இது மூலியமா. அந்த மாதிரி இன்னும் இன்டெப்தா நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு கிளாஸ். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா ரொம்ப செஷன் லென்த்தா போயிடும். அந்த இது பேசிக்கா நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல நான் எந்த அளவுக்கு ஓப்பன் ஹார்ட்டடா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு. சிலபஸ் எல்லாமே இங்கே இருக்கு. நம்மளோட லேண்டிங் பேஜ்ல சிலபஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்க நம்மளோட ஷாப், நம்மளோட வெப்சைட் நேம் /learn போட்டீங்கன்னா நம்மளுக்கு லேண்டிங் பேஜ் ஓப்பன் ஆயிடும். லேண்டிங் பேஜ்ல நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். அண்ட் நம்மளோட பிரைசிங், கூப்பன் கோடை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி DP999 கூப்பன் நம்ம என்டர் பண்ணீங்கன்னா 3999க்கு உங்களுக்கு கோர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய யோசிச்சிருக்கலாம், இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணா எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, நம்ம லேக்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமா, க்ரோர்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமான்ற கேரண்டி நான் கொடுக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அவ்வளோ நீங்க அவுட்புட்டை எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃப்ரீ ரிசோர்சஸ் மூலியமாவே நீங்க கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ண முடியும். கிளைண்ட்ஸோட மொத்த டேட்டாவும் வித்தின் 5 மினிட்ஸ்ல ஒரு 30 to 40 பிளஸ் கான்டாக்ட்ஸை நீங்க எடுக்க முடியும். பர் டே நீங்க 40 to 50 கான்டாக்ட்ஸை வித்தின் 5 மினிட்ஸ்ல எடுக்க முடியும். அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணணும். எங்க கிட்ட இந்த மாதிரி சர்வீஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா, உங்களோட ப்ரொஃபைல் நான் கூகுள்ல பாத்துருந்தேன், எக்ஸலண்டா இருக்கு ப்ரொஃபைல், இது ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் ஆட் பண்ணிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க அப்ரோச் பண்ணணும். நீங்க ஒரு 50 கான்டாக்ட்ஸ் எடுத்தீங்க, அதுல 40 கான்டாக்ட்ஸ் ரிஜெக்ட் ஆயிட்டா கூட உங்களோட கான்பிடன்ஸ் போக கூடாது. உங்களோட கான்பிடன்ஸை நீங்க எங்கேயுமே விட்டுற கூடாது. மிச்ச 10 பேர் இருக்காங்களா, 40 ரிஜெக்ட் ஆயிட்டோம், மிச்ச 10 பேர் இருக்காங்களா, அவங்க 10 பேர் இன்ட்ரெஸ்டட் சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்டடை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் கோர்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபாலோ பண்ணிட்டீங்க, அந்த 10ல 5 பேர் இன்ட்ரெஸ்டட், 5 பேர் அப்போ இன்ட்ரெஸ்டட்னு சொன்னாங்க, அப்புறம் இக்னோர் பண்ணிட்டாங்க, இன்னும் 5 பேர் இருக்காங்க. 5 பேர்ல 2 பேர் கன்வெர்ட் ஆனா கூட நீங்க அதுக்கான சார்ஜஸ் ஒரு 5000 சார்ஜ் பண்ணா கூட நீங்க 2 கிளைண்ட்ல இருந்து 10,000 ஏர்ன் பண்ணலாம். அந்த 10,000 வச்சு மறுபடியும் நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணாம ஆட் ரன் பண்ணலாம் உங்க சர்வீஸ்க்காக. ஒரு பக்கம் ஆடும் ரன் ஆயிட்டு இருக்கும், அது மூலியமா உங்களுக்கு லீட்ஸ் வரும். இன்னொரு ப்ராசஸ்ல நீங்க இதே ப்ராசஸ் இன்னொரு 30 கான்டாக்ட்ஸ் எடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணுவீங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம க்ரோ ஆக முடியும். எடுத்த உடனே எனக்கு லேக்ஸ் வேணும், க்ரோஸ் வேணும்னா கண்டிப்பா முடியாது. நான் அந்த ப்ராமிஸ் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஸ்கில் 100% ஸ்கில்கான நம்பிக்கை நான் உங்களுக்கு, கான்பிடன்ஸா உங்களுக்கு கொடுப்பேன். ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு, நான் ஃபுல் ஃபிளெஜ்டா நான் அதுல எரர் வந்தா கூட அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நான் ரேண்டமா தான் கிளிக் பண்றேன். எந்த இது கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ப்ராசஸ் தான் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணா வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டேன். இதுதான் இருக்கிறது, இதுதான் ஃபேக்ட். நான் இதை வச்சுதான் ஏர்ன் பண்ணேன், அதுதான் உங்களுக்கு சொல்லி. ஓகேங்களா? கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நம்பிக்கையோட கண்டிப்பா டவுட்ஃபுல்லா மட்டும் நீங்க ஜாயினே ஆகாதீங்க கோர்ஸ். டவுட்ஃபுல்லா இருந்தா நீங்க ஜாயினே ஆகாதீங்க. அந்த டவுட் என்னெல்லாம் இருக்கோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசி அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர், நீங்க டைரக்டா நீங்க ஆடை கிளிக் பண்ணாவே எனக்கு ரீடைரக்ட் ஆகிறீங்க. எங்க இருந்து கிளிக் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு கிளிக் பண்ணா கூட என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துருவீங்க. உங்க டவுட்ஸ் ஃபுல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு கோர்ஸ்ல ஜாயின் ஆகும். என்னெல்லாம் டவுட் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸே வச்சுக்காதீங்க. இதுதான் ஃபேக்ட்னா இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இங்க வந்து எனக்கு இது இல்ல அது இல்லன்றதை யோசிக்கிறத விட என்னெல்லாம் இருக்குன்னு முன்னே தெரிஞ்சுக்கோங்க. இங்க எல்லாமே நான் ஓப்பனா காமிச்சிட்டு இல்லை, நீங்க பார்த்துட்டு நீங்க ஜாயின் ஆகணும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்க இருக்கா? நிறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் கூட சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய பேருக்கு என்னோட ஃபாலோஅப்ஸ்ல. ஒரு பேரண்ட் வந்து, நான் ஆல்ரெடி வேற இடத்துல கோர்ஸ் என்னோட பையனை ஜாயின் பண்ணியிருந்தேன்,
பட் உங்களோட கோர்ஸை பார்க்கும்போது இன்னும் இன்டெப்தான கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்டெப்தான கான்செப்ட்ஸ், முக்கியமான கான்செப்ட்ஸ் உங்களோட கிளைண்ட்டுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குன்னா அதோட இன்டிகிரேஷன் எப்படி பண்ணும், மெட்டாக்கும் அதுக்கும் இன்டிகிரேஷன் எப்படி பண்ணும், மெட்டாவோட சோர்சஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிடலாம். மெட்டாவோட சோர்ஸான வாட்ஸ்அப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மெசேஞ்சர், த்ரெட்ஸ் இதுக்குள்ள எல்லாமே ஒர்க் பண்ணிடலாம். உங்களோட கிளைண்ட்டோட ஓன் வெப்சைட் ஏதாச்சும் இருந்தா அதுக்கும் மெட்டா ஆட்ஸ்க்கும் எப்படி இன்டிகிரேஷன் பண்ணுவீங்க, ரீடார்கெட்டிங் எப்படி பண்ணுவீங்க, இது எல்லாம் யோசிச்சு பாருங்க. பூஸ்டுக்கும் நீங்க மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் பூஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணணும், எப்படி நம்ம ரீடார்கெட்டிங் பண்ணணும், எல்லாமே நம்ம கோர்ஸ்ல கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க டவுட்ஸை கேட்கணும். அது இவ்வளவு சிம்பிள் டவுட்டா இருந்தாலும் நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்க, உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும். அந்த கோர்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா உடனே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்மளோட ஜெர்னியை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இட்ஸ் இம்பாசிபிள் டு ஃபெயில் அப்படின்றத அப்பப்போ சொல்லிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. அதே கான்ஃபிடன்ஸோட நீங்களும் போய் கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க. அதே கான்ஃபிடன்ஸோட கோர்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே கான்ஃபிடன்ஸோட கிளைண்ட் அப்ரோச் பண்ணுங்க. கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுங்க. ஏர்னிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.